எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகுகோபால். இன்னைக்கு கம்ப்ளீட்டாக மார்க்கெட் வந்து ஒரு நேரோவாக ட்ரேட் ஆயிருந்தது. ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து இல்லை. பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் ரொம்ப நேரோவாக ட்ரேட் ஆயிருந்ததுனால ஏதோ ஒரு பெரிய நியூஸ்க்காக இன்வெஸ்டர் வெயிட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஈவினிங் வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், அதாவது ஐஎம்எஃப் ரிப்போர்ட் வந்து இந்தியாவுக்கான ரிப்போர்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு ரிப்போர்ட். இந்தியாவுடைய ஜிடிபி வந்து ஸ்டேபிளாக இருக்கும், 6.5% வரைக்கும் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படிங்கிறத அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு மார்க்கெட் வந்து ஒரு அப்சைடு வந்து மார்க்கெட் நிகழலாம். ஏன்னா இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு வந்து இந்தியாவுக்கான அந்த ஸ்டேபிள் ரேட், ஜிடிபி ரேட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க நிறைய அனாலிசிஸ், எக்கனாமிக்கல் அனாலிசிஸ் பார்த்துட்டு தான் அதை போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ். இன்னைக்கு முக்கியமாக வந்து ரைஸ் ஆனது அப்படின்னாக்கா செக்டார் வைஸ் பார்க்கணும்னா ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ், பேங்க்ஸ் அண்ட் மெட்டல்ஸ், இந்த செக்டார் பங்குகள் வந்து ரைஸ் ஆயிருந்தது. குறிப்பாக இந்த 3 செக்டார், அதாவது ஸ்ரீராம் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஸ், இண்டால்கோ வந்து நம்ம வீக்லியில் அனாலிசிஸில் வந்து பார்த்துருந்தோம். டாடா ஸ்டீல், ஸோ இது எல்லாமே ஒரு முக்கியமான ஒரு பங்குகளாக இருக்கும். ஆக்சிஸ் பேங்க். இதே நெகட்டிவ் அண்ட் செல்லிங் ப்ரெஷர் அப்படின்னாக்கா மீடியா அண்ட் ரியல் எஸ்டேட் செக்டார் வந்து ஸ்டில் நோ டவுன் ட்ரெண்டாக தான் இருக்குது. அதிகமாக ஃபால் ஆனதில், நெகட்டிவாக இருக்க ட்ரேட் ஆகிறதுல இந்த 2 செக்டார் பங்குகளும் செல்லிங் ப்ரெஷரில் தான் ட்ரேட் ஆயிருந்தது. நிஃப்டி 50 பொறுத்தளவுக்கு லாஸ்ட் வீக் வந்து கண்டினியூஸாக ட்ரேட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ நிஃப்டி 50 பொறுத்தளவுக்கு ஒரு ஹியூஜ் கேப் டவுன் வந்து ஓப்பன் ஆச்சு நேற்றுக்கு. ஸோ அந்த கேப் ஃபில்லிங் வந்து நாளைக்கு வந்து நடக்கலாம். இப்போ இந்த கேப் ஃபில்லிங் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு ஹியூஜ் கேப் டவுன் ஓப்பன் ஆகி தான் மார்க்கெட் வந்து சைட்வேஸில் இப்போ வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நாளைக்கு நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா இந்த ட்ரெண்டு, இந்த 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் இந்த ட்ரெண்டை வந்து கவனிச்சு பாருங்க. இப்போ இன்றைக்கே மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக நேரோவாக ட்ரேட் ஆனால் கூட இந்த ட்ரெண்டை ஒட்டியே தான் ட்ரேட் ஆகுது. ஸோ இன்கேஸ் இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நாளைக்கு இந்த கேப் ஃபில்லிங் வந்து நடக்கும். இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா டுவோர்ட்ஸ் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கிருந்து இந்த ரெசிஸ்டன்ஸு, அதாவது 22,730, 700. ஸோ இது வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இன்கேஸ் 22,545க்கு மேலே ஒரு 30 மினிட்ஸோ இல்லை ஹவர்லியோ இந்த பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா அப்சைடில் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆர் இன்கேஸ் ஒரு கேப் அப் ஆகி இதுக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு ஒரு 1/2 hour 1 hour கேண்டில் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இந்த கேப் ஃபில்லிங் வந்து நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வித்தின் 22,540க்கு பிலோவில், இந்த ட்ரெண்டுக்கு பிலோவில் இருந்தது அப்படின்னாக்கா ஸ்டில் இந்த டவுன் ட்ரெண்டு தான் மார்க்கெட் வந்து ஏற்படலாம். ஓகே, ஸோ இதை கவனித்து பாருங்கள். நாளைக்கு வந்து என்ன வேலை வந்து ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். இதே பேங்க் நிஃப்டியில் நமக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிடுச்சு பாருங்கள். லாஸ்ட் வீக் வந்து இது வரைக்கும் சைட்வேஸ் மார்க்கெட்டில் இருந்தது. பேங்க்ஸ் வந்து ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இன்கேஸ் பேங்க்ஸ் வந்து அப்சைடில் ரைஸ் ஆச்சு அப்படின்னா கண்டினியூஸாக இன்னும் ஃபர்தராக ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ இன்னைக்கு கூட மார்க்கெட் வந்து இன்னைக்கு வந்து நேராக தான் ட்ரேட் ஆயிருந்தது. பட் இன்னைக்கு கேப் அப் ஆயிருந்தது பாருங்கள். இந்த பிரேக் அவுட் ஆகி கேப் அப் ஆயிருந்தது. மார்க்கெட் ஃபால் ஆகும், அதுவும் எக்ஸாக்டாக 48,630 ஃபால் ஆகும், அங்கிருந்து பவுன்ஸ் ஆகும். இதை வந்து நம்ம கணிக்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி வந்து கணிக்கிறது கொஞ்சம் புதுசாக இருக்கும்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும், ஒரு குறிப்பிட்ட லெவல்லேருந்து பவுன்ஸ் ஆகும் அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்மளால் கணிக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் ஸ்டூடெண்ட் குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணது, நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் March 5th ஸ்டார்ட் ஆகும். அண்ட் 1 day டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து March 9th வந்து ஸ்டார்ட் ஆகும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டி ஸ்டூடெண்ட் குரூப்பில் போஸ்ட் பண்ணது கரெக்டாக 12 மணி 12 நிமிஷத்துக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். பேங்க் நிஃப்டி 48,630 வந்து வேவ் லெவல், அங்கேருந்து வெயிட் பண்ணுங்கள். அங்கேருந்து அந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து பவுன்ஸ் ஆகும், 150 பாயிண்ட் வரைக்கும் பவுன்ஸ் ஆகும் அப்படிங்கிறத அனாலிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நான் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் 12 மணி 12 நிமிஷத்துக்கு அப்புறம் கரெக்டாக 3:15க்கு, அரௌண்ட் 3:15 மார்க்கெட் வந்து அந்த இடத்துல இருந்து பவுன்ஸ் ஆச்சு. கரெக்டாக இன்றைக்கி லோ 48,629. நான் கணிச்சது 48,630. மார்க்கெட் லோ, எக்ஸாக்ட் லோ
48,620 ஒரே ஒரு பாயிண்ட் தான் மிஸ்ஸு. அதுவும் அந்த 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 லெவலுக்கு டச் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆச்சு. 120 பாயிண்ட் வந்து பவுன்ஸ் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த அனாலிசிஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். 12 மணி 12 நிமிஷத்துக்கு அடுத்து இது நடந்திருக்கு. மோர் தென் 500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ உள்ள ரீசன்ட் குரூப்பில் மோர் தென் 500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. இது ப்ரீவியஸ் குரூப்பில் 2000 மெம்பர்ஸ் இருந்து இருக்கிறாங்க. இதுக்கு அடுத்து சென்செக்ஸ் வந்து பார்க்கலாம். சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு டே வைஸாக நமக்கு டபுள் பாட்டம் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த டபுள் பாட்டம் வந்து ரீடெஸ்ட் வந்து எடுக்கலாம். இப்போ இங்கே ஒரு ஹியூஜ் கேப் டவுன் ஆகிருக்கு. லாஸ்ட் ஒரு 3 டேஸாக இந்த இடத்துல தான் ட்ரேட் ஆகுது. அப்போது கேப் ஃபில்லிங் நடக்கும்போது 75,525ங்கிறது நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ இன்கேஸ் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகும்போது 75,250 75,500ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூட் ஆயில் வந்து டே சார்ட்டில் எடுத்துக்கோங்க. மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக வித்தின் இந்த சேனலுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகுது. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு பாருங்க. வித்தின் இந்த சேனலுக்குள்ளே சேஞ்ச் ஆகுது. ஒரு 4 நாள் வந்து டவுன் ஆகுது, ஒரு 4 நாள் ரைஸ் ஆகுது. அகெயின் ஒரு 4 டேஸ் வந்து டவுன், இப்போ அகெயின் ரைஸ். இப்போ டுவர்ட்ஸ் அடுத்த இந்த டாப் சேனல், இந்த சேனலுடைய ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் வந்து டச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி. ஏன்னா கிட்டத்தட்ட 4 டைம்ஸ் இந்த மாதிரி தான் நடந்திருக்கு. இப்போ இப்பயும் கரெக்டாக இந்த சப்போர்ட் எடுத்து அப்சைடில் வந்து பவுன்ஸ் ஆகுது. ஸோ இதையுமே நம்ம வந்து மார்னிங் ஆஃப்டர்நூன் வந்து இந்த லெவல்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸ் வந்து 6,062 6,115. இந்த அப்சைடு 2 லெவலையும் டச் பண்ணதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஒரு சைடுவேஸ் அப் ட்ரெண்டாக இன்னைக்கு வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் இந்த சேனலுடைய சப்போர்ட்ல இருந்து மார்க்கெட் வந்து அப்சைடு வந்து ரைஸ் ஆகுது. ஸோ பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ கோல்டை பொறுத்தளவுக்கு ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து மூவ் ஆகக்கூடியது. இப்போ இந்த ஸ்விங்கோடைய சப்போர்ட் லெவலுங்கிறது நமக்கு 79,000லேருந்து 80,000 இதுதான் வந்து சப்போர்ட் லெவலாக இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட் லெவலுக்கு வரும்போது பை பண்ணுங்கள். இப்போ ரைட் நோ ஆல்மோஸ்ட் ஒரு 5,000 பாயிண்ட்ஸ் கூட கோல்டை பொறுத்தளவுக்கு கரெக்ஷன் ஆகலாம். 79லேருந்து 78,500 தான் கோல்டுடைய சப்போர்ட் லெவலு. ஃபைன், தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து இதில் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஸோ இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் நீங்கள் எடுத்திருக்க ஸ்டாக்ஸ் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லோருக்கும் நன்றி. வணக்கம்.